ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் சிஸ்டர் சண்டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஊரில் உப்பு கறின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சிக்கன், நாங்கள் 2 பேருங்கனால கொஞ்சமாக சிக்கன் மட்டும் எடுத்துருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். அதில் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 2 தக்காளி, 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் நம்ம இது குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். சீக்கிரமாகவே நம்ம வேலை முடிஞ்சிடும். எனக்கு சீக்கிரமாக வேலை முடியுங்கிறதுக்காக நான் செய்வேன். சில பேர் குக்கரில் போட்டால் பிடிக்காது. அது கொஞ்சம் ரொம்ப கறி. ஆனால் 3 விசில் விட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு இறக்கிட்டு திருப்பி கிட்டினாலே போதும். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும். நல்லா கூட வதங்க தேவையில்லை. நான் நிறைய அதாவது மீன் குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா மசியணும். ஆனால் கறிக்கு வெங்காயம் ஒரு 3/4 பதத்தில் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம குக்கரில் வேற போடுறோம், ரொம்ப வெந்துடும். அதனால் நம்ம அளவாகவே போடுறோம். ஒரு 3/4 பதம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை கிண்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அந்த எண்ணெயிலையும் நம்ம வெங்காயத்தோடு போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக நம்ம போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமும் போட்டு அரைக்கலாம், இல்லை பச்சையாகவும் போட்டு அரைக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க விதையோடு போடுங்க. காரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விதையை எடுத்துருங்க. எடுத்துட்டு தக்காளியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாய் அதையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அதையும் நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும், கலர் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கலை. அது நல்லா நம்ம சுருள பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு அந்த தக்காளி வாசனை அப்படியே இருக்கும். அதனால் அது நல்லா கிண்டணும். பார்த்திங்களா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு இதை அப்படி நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா, எந்த கறியாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், எதுக்குமே நான் லாஸ்ட்டில் தான் அது ஒரு 3/4 பதம் வெந்துட்டுருக்கும் போது தான் நான் உப்பு போட்டு செய்வேன். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே உப்பு போட்டோன்னு சொன்னால் நிறையா அதில் உப்பு இறங்கிடும். அதனால் லாஸ்ட்டில் போட்டு டேஸ்ட் இன்னும் கொடுக்கும். லாஸ்ட்டில் உப்பு போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் கொடுக்கும். இது எனக்கு எங்கள் மாமனார் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இது நான் எப்போயுமே ஞாபகம் வச்சுருப்பேன். லாஸ்ட்டாக தான் உப்பு போடுவேன். இப்போ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் இப்போ இது மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதான் குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 சவுண்டு விட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை ஆவி போனதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த சாறு வேணும்னு சொன்னால் அப்படியே வச்சுருங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சுருளை அப்படி நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிங்கனாலே உங்களுக்கு வத்திடும். வத்தினதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், உப்பு கறி சிக்கன் ரெசிபி ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.